இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரவணபவ ஜோதிட அறிவாலயம் மற்றும் குபேர வாஸ்து ஆராய்ச்சி கலை மையத்தினுடைய 29வது மாதாந்திர கருத்தரங்கம் நமது பரமத்தி வேலூரில் மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய நமது மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் சரவணபவ ஜோதிட அறிவாலயம் பெருமிதம் கொள்கிறது. நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வடிவேல் சார் சொல்லுவார், என்ன தான் பழமொழி கூட சொல்லுவோம் பார்த்திங்களேன், நம்ம ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிமா. ஒருத்தர் உடம்புல என்ன தான் எண்ணெய் தேய்ச்சிட்டு உடம்புல மண்ணில் பரண்டாலும் எல்லாமே ஒட்டிடாது, என்ன ஒட்டுமோ அதான் ஒட்டும். அது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி வேலை செய்கிறோம், பணத்தை சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறோம். ஆனாலும் அதை சேர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில் செலவழிஞ்சு போயிடுது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மற்ற எல்லாரையும் காட்டில் நம்ம அதிக நேரத்தை செலவழிப்போம், அதிக அளவில் வேலை செய்வோம், நம்ம தான் சிறந்த தொழிலாளி இல்லை சிறந்த வேலை செய்யாள் அப்படின்னு பேர் வாங்குவோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடுத்த நிலைக்கு உயர முடியாமல் ஒரு கஷ்டப்படுவோம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பணம் அல்லது தொழில் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஏன் வருது? அப்போ இதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? ஏன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், ஐயா எனக்கு வயிறு வலிக்குது தலைவலிக்குன்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ இதெல்லாம் செஞ்சுருப்ப, அதனால தான் இது உனக்கு, அப்போ அதை செய்யாமல் இரு, உனக்கு இந்த பிரச்சனை வராது, இப்போதைக்கு இந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து அனுப்பிச்சுடுவார். நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம், சரியாது. அது மாதிரி இப்போ இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது, அல்லது தொழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது சிறப்பாக போகலை, வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா இதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி? இப்போது நட்சத்திரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 27 நட்சத்திர கூட்டங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள் நமக்கு இந்த நம்மளுடைய கஷ்டத்துலேருந்து நம்மளை மேலே கொண்டு வரதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது உதவி பண்ணுமா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி நட்சத்திரங்களை ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. அப்படின்னா என்ன, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? அப்போ இந்த நட்சத்திரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை சிறந்துருமா இல்லையா, இப்படி நமக்குள்ளே பல கேள்விகள் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லா சந்தேகங்களையும் போக்குறதுக்கு காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நமது குருநாதர் திரு பரணி பாரதி ஐயா அவர்கள் மற்றும் வாஸ்து சாம்ராட் ஐயா அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் நமது சந்தேகங்களை தீர்க்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய 29வது மாதாந்திர கருத்தரங்கம். இன்றைக்கி சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சென்னிமலை சித்தர் கோபு ஐயா அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயா அவர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகல் ஐயா வந்துகிட்டு இருக்காரு. அவரையும் ஐயா அவர்களையும் வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தது வடலூர் துரை அவர்களையும் வருக வருகன்னு நம்ம அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தது உலக குருஜி விஜயகுமார் அவர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். அடுத்தது பார்த்தா இன்றைக்கி பெண்களில் ஜோதிடத்தில் நிறைய பேர் தலை சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திருப்பூரை சார்ந்த ஜோதிட சகோதரிகள் ராஜலக்ஷ்மி மற்றும் ஈஸ்வரிராஜ் அவர்களையும் வருக வருகன்னு நம்ம வரவேற்கிறோம். இவர்களோடெல்லாம் இணைந்து நம்மளுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய நிர்வாகிகளும் மாணவர்களுமான எங்களுடைய மிகப்பெரிய தூண்களான அருள்முருகன் ஐயா அவர்களும் வந்திருக்காங்க. அவரும் ஜோதிடத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறாரு. லோகநாதன் ஐயா வந்திருக்காரு திருச்செங்கோட்டிலேருந்து, அவரும் பல கருத்துக்களை அள்ளி தெளிக்கப் போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சரவணன்ஜி கும்மிடிப்பூண்டியிலேருந்து வந்திருக்காரு. இது மாதிரி எங்களுடைய மாணவர்களோடு இணைந்து முக்கியமான ஜோதிட ஆசான்கள் எல்லாமே பேச போகிறாங்க. இவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, அதே மாதிரி இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம்மளுடைய கருத்தை நம்ம இந்த இடத்த தெரிவிக்கலாம். அதாவது இப்போ எல்லாருமே பணம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே ஒரு விதத்தில் லாக்கு. பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்தது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் ஆயிடுறாங்க, அதில் ஒரு பிரச்சனை. இது எல்லாமே நட்சத்திரத்தை இயக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. யூடியூப்பில் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த நட்சத்திரத்தை இயக்கிறது அப்படின்னா இயக்கிறதுனா என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பணத்தை நம்ம பணத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை இயக்கணும்.
அப்படின்னா இதெல்லாம் எப்படி இயக்குறாங்க, இந்த இயக்குனா இதெல்லாம் வேலை செய்யுமா, இதை எப்படி சரியான முறையில் ஒரு இயக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு நோட்டை எடுத்துக்கங்க. இப்போ நம்ம பேசுகிறது நீங்களே, அதாவது உங்களுக்கு ஜோதிடம் தெரியவே தேவையில்லை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு ஜோதிடம் தெரியவே தேவையில்லை. நான் சொல்கிறத மட்டும் நீட்டாக ஒரு நோட்டில் நான் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுக்கங்க. நான் ஒரு 3 வித்தியாசமான ஒரு கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனையிலிருந்து ₹1,00,000 வலையினாலும் குறைஞ்சது ஒரு 50,000 ரூபானாச்சும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துரும். அது ஏதோ ஒரு விதத்தில். அப்போ நம்ம இன்றைக்கி பேசுகிறது பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை வைத்து, இந்த நட்சத்திரத்துடைய சூட்சமங்களை வச்சு ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி பண விஷயத்தில் ஜெயிக்க வைக்க முடியும், வேலை சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்க வைக்க முடியும், தங்களுடைய கர்மாக்களை தீர்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல நோட்டு நம்ம பாண்டுரங்கன் ஐயா சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்காரு. அவர் கொடுக்குறாரு. நீங்கள் அதை முதல்ல கொஞ்சம் வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த கருத்துக்களை எழுதிட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ முதல்ல நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 27 நட்சத்திரம். ஐயா அது அப்புறம் பார்த்துக்கலாங்க ஐயா, நம்ம பேசுகிறப்ப அது ஸ்ட்ரகிள் ஆயிரும். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ இந்த 27 நட்சத்திரத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம காலையிலேயே முதல்ல இதை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஜோதிட துறையில் சார்ந்தவங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜோதிடம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடமே தெரியலைங்கிறவங்க கூட உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அற்புதமான ஒரு கருத்துக்கள். அப்போ நட்சத்திரங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இயக்குனா ஜெயிக்க முடியும், இதுதான் நம்ம பேச போகிறோம். அப்போ நட்சத்திரம் என்ன? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திராஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டம், மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிறது 27 நட்சத்திரம் தான் இது லைனு. அப்போ முதல்ல எல்லாருமே இந்த தாராபலன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தாராபலன்னா என்ன? அதாவது உங்களுக்கு இந்த தாராபலனாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தில் கொஞ்சம் சத்தம் போடாமல் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. உண்மையாலுமே நல்ல விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் தான். அப்போ இந்த 27 நட்சத்திரத்தில் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன பண்ணும், 2வது நட்சத்திரம் என்ன பண்ணும், 3வது நட்சத்திரம் என்ன பண்ணும், 4வது நட்சத்திரம் என்ன பண்ணுன்ட்டு அப்படி 27 நட்சத்திரத்தையும் ஒரு கோட்பாடுகளை கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நம்முடைய ஜென்ம நட்சத்திரம், எப்பயுமே ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறோம். அஸ்வினி நட்சத்திரம்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கிறது தான் முதல் நட்சத்திரம். அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது டென்ஷன் ஆகும், மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். நல்லா நோட்டில் பண்ணி எழுதிங்க. ஜென்ம நட்சத்திரங்கிறது டென்ஷனையும் அந்த அன்னைக்கு ஒரு அலைச்சலையும் கொடுக்கும். அடுத்தது 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன? தாரையை கொடுக்கக்கூடியது, தனத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் வழிவகுக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் 2வது நட்சத்திரம். அதே பார்த்திங்கன்னா 3வது நட்சத்திரம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கும், விபத்துக்களை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்கும். 3வது நட்சத்திரம் விபத்து சங்கடங்களை எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி 4வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் என்கிறது காலச்சக்கரத்தில் சுகஸ்தானம்பம். 4வது நட்சத்திரம் சுகத்தை கொடுக்கும், சௌக்கியத்தை கொடுக்கும். 5வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காரிய தடையை கொடுக்கும். உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 5வது நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நாளில் ஒரு காரியங்கள் செஞ்சிங்கன்னா அந்த காரிய தடை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். 6வது நட்சத்திரங்கிறது உங்களுக்கு ஒரு சாதக நட்சத்திரம் தான். அது வெற்றியை கொடுக்கும், வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். 7வது நட்சத்திரங்கிறது வேதனையை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும், சலிப்பு கொடுக்கும். 8வது நட்சத்திரங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எப்பயுமே நம்முடைய நட்சத்திரத்திற்கு 8வதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 9வது நட்சத்திரம் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா, 9வது நட்சத்திரங்கிறது ஒரு விதத்தில் நட்பு ரீதிக்கு எல்லாமே ஓகே. ஆனால் அந்த நட்பு ரீதியில் அதிகமான ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிறாங்கள ஒருத்தன், இவன் தான் என் ஃப்ரெண்டு, நான் இவன் எல்லாமே நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான் பார்த்தீங்களா? அது 9வது நட்சத்திரங்கிறலாம் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பண்ணக்கூடாது. நட்பு ரீதியாக நல்லாயிருக்கும். கூடா அதை சொல்கிறாங்கல்ல, கூடா நட்பு பழமொழி என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, அதுக்கு மேலே கேடாய் முடியும். அப்போ ரொம்ப
அந்யோன்யமாக நட்பு வச்சுக்கிட்டோம்னா அது கேடாக முடிஞ்சு போயிடும், அது சிறப்பு இருக்காது. அதே மாதிரி 10வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமா அப்படின்னா, 10வது நட்சத்திரங்கிறது எந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பாதையை வகுத்து போகும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட்டாக போகும். அடுத்து 11வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல நட்சத்திரமா அப்படின்னா, 11வது நட்சத்திரங்கிறது நம்முடைய ஆசைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் ஆசையை நிறைவேற்றுறீங்களோ அந்த இடத்துக்கு பாதகமாகவும் போய் முடிஞ்சிடும். 11வது நட்சத்திரங்கிறது ஒரு பாதகமான நட்சத்திரம். அதே மாதிரி 12வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்குமானா, 12வது நட்சத்திரங்கிறது பகை நட்சத்திரம், தோல்வி கொடுக்கும். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 12வது வரக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா அந்த காரியம் தோல்வியில் முடியும். 13வது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரங்கிறது மிக அற்புதமான நட்சத்திரம். 13வது நட்சத்திரத்தில் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விருப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இந்த 13வது நட்சத்திரம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். 14வது நட்சத்திரம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் அப்படிங்கிறது தர்ம சங்கடத்தில் போய் முடிஞ்சிடும், தர்ம சங்கடமான சூழ்நிலையை கொடுத்துரும். அப்போ இந்த 14வது நட்சத்திரம் சிறப்பு இருக்காது. இந்த 15வது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். எப்பயுமே இந்த 15வது நட்சத்திரம் வேலை சார்ந்த விஷயத்தை இதுக்கெல்லாமே ஒரு விதத்தில் வெற்றியை கொடுக்கும். 16வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமா, வம்பை கொடுக்கும், வழக்கை கொடுக்கும், சண்டையை கொடுக்கும், சச்சரவை கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே 16வது நட்சத்திரம் கொடுக்கும். 17வது நட்சத்திரம் சிறப்பாக இருக்குமா? 17வது நட்சத்திரம் நன்மையான நட்சத்திரம். எதிர்பாராத ஒரு தனவரவை அந்த நாளில் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் 17வது நட்சத்திரம். 18வது நட்சத்திரம் அப்படின்னா, உங்களுடைய 18வது ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 18வதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் எக்காரணத்தை கொண்டும் இந்த பண ரீதியான விஷயத்தில் நம்ம செயல்படக்கூடாது. அது பணப்பகையை கொடுத்துரும். 18வது நட்சத்திரம் என்பது பணப்பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, அந்த நட்சத்திரத்துக்காரங்களோட கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் ரீதியான விஷயத்துக்கு செயல்படுறது, இதெல்லாமே பண ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். ஐயா வாங்க. இதே மாதிரி 19வது நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமானா, நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்பயுமே 19வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிரான நட்சத்திரம். அவங்கள நம்பி நீங்கள் எந்த காரியத்தை வேணுமாலும் செய்யலாம், அவங்கள நம்பி எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கெடுதலோ பிரச்சனையோ கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முழு திருப்தியை கொடுக்கும். நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 20வதாக வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு முழு திருப்தியை கொடுக்கும், சுபமான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி 21வது நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நல்ல நட்சத்திரமா அப்படின்னா, 21வது நட்சத்திரங்கிறது உங்களுடைய கருத்துக்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களுக்கும் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அவங்க அதை கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிற கருத்து உங்களுக்கு செட் ஆகாது. அப்போ அந்த 21வது நட்சத்திரம் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் நீக்கி விடுங்க, அந்த அவர் தெரியாமல் முடிச்சது. 21வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய கேரக்டர் வாய்ஸுக்கும் அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸுக்கும் செட்டே ஆகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வதாக வரக்கூடிய நட்சத்திரம். அதுக்கு பேர் தான் நம்ம வைநாசிக நட்சத்திரம். வைநாசிகம் என்பது அவங்கள ஒரு விதத்தில் பாடாத படுத்திட்டுரும். அவங்களுக்கு எதை செஞ்சாலுமே ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். அப்போ இந்த வைநாசிக நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஆண் பெண்ணையெல்லாம் 2 பேர்த்தையும் இணைக்கக்கூடாது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இதெல்லாம் பெண்ணுக்கு தான் இந்த திருமண விஷயத்தை பார்க்கணும். இப்போ பெண்ணோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய 22வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வரும்? நீங்கள் எண்ணி பாருங்கள், என்ன நட்சத்திரமாக வரும்? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீட்டம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூர, உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அப்போ ஒரு அதாவது ஒரு அஸ்வினியில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய பையனை கட்டி வச்சோம்னா அவங்களுடைய லைஃபு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, பிரச்சனை கொடுத்துரும். இது நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ 23வது நட்சத்திரம் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குமானா, 23வது நட்சத்திரமும் காரியத்தையெல்லாம் நாசம் பண்ணிடும். இந்த 23வது நட்சத்திரம் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் சிறப்பான பலனை கொடுக்காது. 24வது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமானா, 24வது நட்சத்திரம் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து காரியங்களையும் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி 25வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. 27வது நட்சத்திரங்கிறது ஒரு விதத்தில் வருத்தத்தை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும், தோல்வியில் போய் முடிஞ்சிடும்.
26வது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா? 26வது நட்சத்திரங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுக்கும். நீங்கள் 26வது நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பக்கம் போனீங்கன்னா எதிர்பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ 26வது நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம். 27வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு போற்றத்தக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க வைக்கிறது, நம்மளை ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது அந்த 27வது நட்சத்திரமெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான நட்சத்திரம். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 1, 3, 5, 7 கிட்டத்தட்ட 11, 13, 11, 12, 14, 16, 18, 21, 22, 23, 25 இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறுபட்ட பிரச்சனைகளை தான் கொடுக்கும். இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். நோட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கனாவே தெரியும். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 4வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 6வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 8வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 10வதாக வரக்கூடிய நட்சத்திரம், அதுக்கடுத்து 13வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 15வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 17வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 19வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 20வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 22வதாக வரக்கூடிய நட்சத்திரம், அதே மாதிரி 26வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 27வதாக வரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எல்லாமே தாராபலனுடைய அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரம். எப்பயுமே நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 1, 3, 5, 7, 9 வரக்கூடிய தாரைகள் சிறப்பான தாரைகள் கிடையாது. இதே 2வது தாரைங்கிறது தனத்தாரைன்னு பேர். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வதாக வரக்கூடிய நட்சத்திர தாரைக்கு பேர் தனத்தாரைன்னு பேர். 4வதாக வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு சேமத்தாரைன்னு பேர். 6வது வர நட்சத்திரத்துக்கு தாரத்துக்கு வெற்றி தாரைன்னு பேர். அதே 8வதாக வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு மைத்திரத்தாரைன்னு பேர். 9வதாக வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு அந்த கிரகத்திற்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, அஸ்வினி நட்சத்திரம்னா அது கேதுவோட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனோட நட்சத்திரம் தனத்தாரை குறிக்கும். சந்திரனோட நட்சத்திரத்துக்காரத்தார சேமத்தை கொடுக்கும், சௌகியத்தை கொடுக்கும். அதே சந்திரன் செவ்வாய்க்கு எடுத்தது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். ராகுவோடைய நட்சத்திரம் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். குரு சனியோட நட்சத்திரம் எல்லாமே திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதனுடைய நட்சத்திரம் பூராமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். இதையெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் மற்றது இந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி விஷயத்தை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு இயக்கிறது அப்படிங்கிறீங்கள, அப்போ இயக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒன்று வாழ்க்கையில் அடுத்த பரிணாமத்துக்கு போகணும், ஒன்று தோல்வி அடையணும். ஒரு மனுஷன் இவ்வளோ தான் இருக்கணும். நான் இருக்கிறேன்னா ஒன்று வாழ்க்கையில் நான் தோற்று போகணும், இல்லை அடுத்த பரிணாமத்துக்கு போகணும். இது 2 விஷயந்தான். இப்போ ஒரு மனுஷன் ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் ஜெயிக்கணும். அப்போ நான் ஜெயிக்கணும்னா அது அடுத்த பரிணாமத்துக்கு போகணும். தோக்கணும்னா அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு போகணும். இவ்வளோ தான் லாஜிக்கே, இவ்வளோ தான். அப்போ நான் அடுத்த பரிணாமத்துக்கு போகணும்னா என்ன வேணும்? ஒரு நல்ல உழைப்பாளி, நல்ல திறமைசாலி, டேலண்ட் பர்சன். அவன் ஒரு தொழில் செஞ்சால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இருக்கிறான். அவனுக்கு என்ன வேணும்? முதலீடு செய்கிறதுக்கு பணம் வேணும். அப்போ அவனுடைய நட்சத்திரம், அதாவது அவருடைய நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரம், எப்பயுமே நல்லா புரியுங்க, அவருடைய நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஒன்று பார்த்துக்குங்க, ஒன்று வரவு, ஒன்று செலவு. நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் வரவு, நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் செலவு. செலவுனா அவங்க நம்மளுக்கு செலவு பண்ண வைப்பாங்கன்னு இல்லை, அடுத்த நட்சத்திரத்துக்காரங்களை பிடிச்சி நம்ம ஜெயிச்சுக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டான உணவுகள், கோயில்கள், இதையெல்லாம் விரயம் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம். இவ்வளோ தான் மேட்டர். நம்ம சொல்கிற விஷயமே அதுதான். அடுத்த நட்சத்திரத்துக்காரங்களை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போய்க்கலாம். நம்மளுடைய விரயங்களை தடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டான கோயில்கள், எனர்ஜிகள், உணவுகள், இதையெல்லாம் விரயம் பண்ணி நம்ம ஜெயிச்சுக்கலாம். இவ்வளோ தான் 2 விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இதில் இப்போ ஒரு உடம்புக்கு எனக்கு பூஸ்ட் வேணும். என் உடம்பு நான் இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், அட்லீஸ்ட் ஒரு காப்பி குடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடிக்கணும். இதான பூஸ்ட்டு. அப்போ இந்த பூஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா 6வது நட்சத்திரம், இந்த இதெல்லாமே ஒரு விஷயம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா 2வது நட்சத்திரத்தை பிடிக்கணும். நம்முடைய கர்மாவை தீக்கணும்னா பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு போகணும். இவ்வளோ தான். நட்சத்திரம் 27, 2வது நட்சத்திரத்தை பிடிச்சா ஜெயிக்கலாம். 27வது நட்சத்திரத்தை விரயம் பண்ணோம்னா நம்ம பொழைச்சிக்கலாம்.
அப்போ இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே தெரியுமில்ல, லக்னத்திற்கு 10ஆம் இடம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்ல போகிறாங்க, எல்லாருமே எந்த ஜோசியர் பார்த்தாலுமே உங்களுக்கு கர்மா தாக்கி இருக்குது, கர்மா சார்ந்த விஷயங்களே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் கர்மா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணணும். அப்போ இது எப்படி கர்மாவை நிவர்த்தி பண்ண முடியும்? நம்ம வாட்டுக்கு பண்ண முடியுமா? அப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்ன இடமோ, ஒன்றும் இல்லை, மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சரி, மகர லக்கணம் வச்சுக்கோங்க. மகர லக்கணத்துக்கு 10ஆம் இடம் எது? துலாம். அப்போ கர்மஸ்தானாதிபதி யார்? பொதுவாக கர்மஸ்தானாதிபதி சனின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவங்களுடைய 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். தனிப்பட்ட முறையில், அதாவது 9 கிரகங்கள் கிட்ட எல்லாமே இருக்குது. குரு நல்லவன்னு கிடையாது, குரு கெட்டவன்னு கிடையாது, குரு நல்லவனும் கெட்டவனுமே. அப்போ 9 கிரகங்களும் நல்லவரும் கெட்டவரே. அப்போ நல்லவனாகிறது எப்போ அப்படின்னா, தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் ரீதியாக தான் அங்கே அந்த கிரகம் நல்லவனாக காட்சியளிக்கிறார். அதே மாதிரி ஒரு கிரகம் கெட்டவனாக அப்படின்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் கெட்ட கிரகமாக மாறுது. அப்போ ஜோதிடத்தில் எந்த கிரகங்களும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, தான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் ரீதியாகத்தான் ஒரு கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்யும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குரு திசை வந்துருச்சு, எனக்கு சூப்பராக இருக்கும், நான் உயர்ந்த பதவியில் போயிடுவேன், பணம் 5000 ரூபா கட்டி என் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உபயலக்கணத்துக்காரங்களுக்கு குருவும் புதனும் வேலையே செய்யாது. உபயலக்கணம்னு என்ன? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த லக்கணத்துக்காரங்களுக்கெல்லாம் குரு பாதகாதிபதி. புரியுதுங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் ஒரு கேட்ச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ நம்ம ஒரு 3 டாபிக் தான் இப்போ பேச போகிறோம். பணம் இருந்தால் கிட்டத்தட்ட பாதி பலம். பணம் இருந்தால் ரோட்டில் வடிவேல் மாதிரி ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு இங்கே வாடாங்க, அண்ணன் கூப்பிட்றாரு என்னன்னு கேட்டு போடா அப்படிங்கிறது, என்ன டவுசர் தூக்கி வச்சுட்டு மேலே போகிற அப்படிங்கிற மாதிரி பணம் இருந்தால் ஓரளவுக்கு 10 பேர் நிற்கிற மாதிரி ஒரு பணம். இப்போ ஒரு வீட்டில் 1,00,000 ரூபா இருக்குது அப்படின்னாவே இன்றைக்கி அப்படி தெம்பாக இருப்போம். எல்லா தெம்பாக இருப்பும் இருக்க மாட்டோமா? அப்போ பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரதானம். அப்போ இந்த பணத்துக்கு உண்டான விஷயங்களை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்தது, நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி வேணும். அப்போ எனர்ஜி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அப்போ சாப்பாடு சாப்பிட்டா தானே ஒரு உடம்புக்கு எனர்ஜி ஆகும். அப்போ சாப்பாட்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது உணவு விஷயங்களை பார்ப்போம். என்னதான் உணவு விஷயங்களை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பாக்கியம் கிடைக்கணும். நம்ம பணம் சம்பாரிச்சிட்டோம், நல்லா சாப்பிட்றோம், இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அப்போ பாக்கியங்கிறது யார்? கடவுள். புரியுதுங்களா? 9ஆம் இடம். அப்போ இந்த பாக்கியமும் கிடைக்கணும், அடுத்தது உணவுகளையும் பண்ணணும், அடுத்தது பணமும் வேணும். இந்த 3 சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இயக்குனா நம்ம ஜெயிக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கர்மம் தீரணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர உணவை நீங்கள் தானம் செய்தால் உங்களுடைய கர்மா தீரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதுக்கு என்னென்ன உணவு அப்படிங்கிறது தேவையில்லை. இதெல்லாம் சொல்கிறது ரைட்டு, என்னென்ன உணவுங்கிறது தேவையில்லை. நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, உங்களுடைய 10ஆம் அதிபதி அது எந்த கிரகமாக இருக்கட்டும், அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்காதோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு உணவு இருக்கும். அந்த உணவுகளை நீங்கள் விரயம் பண்ணுங்க, கர்மாவை விரயம் பண்ணுங்க. கர்மாவை விரயம் பண்ணுறதுனா கூப்பிட்டு வா என் கர்மாவை வாங்கிக்கிடானா கூப்பிட முடியும்? கூப்பிட்டா வாங்கிக்குவானா? அந்த கர்மாவை விரயம் பண்ணுறது எப்படி பண்ண முடியும்? ஒரு கோயிலில் சாப்பாடு போடுறாங்க, பொங்கல் போடுறாங்க, புளிசாதம் போடுறாங்க, ஜிலேபி கொடுக்குறாங்க, லட்டு கொடுக்குறாங்க, கரும்பு பால் கொடுக்குறாங்க. சும்மாவாக கொடுக்குறாங்க? அவங்களுடைய கர்மாக்களை விரயம் செய்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய கர்மாக்களை விரயம் செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருள்கள் எது? 1. 2வது, எந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குனா பணம் வரணும். அப்போ அந்த பணத்துக்கு உண்டான நட்சத்திரம் தெரியணும். 3வது, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அப்போ பாக்கியம்னா என்ன? ஒரு கடவுள். அப்போ வேலை இல்லாமல் யாருமே கோயிலுக்கு போகல. இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாமே கோயிலுக்கு போகிறது எதுக்கு போகிறாங்க? அப்போ அந்த கோயிலில் போய் நம்ம உட்கார்றப்ப அந்த கோயிலில் ஒரு எனர்ஜிட்டிக் கிடைக்கும். அதாவது அந்த இடத்துல ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு கோயிலில் பார்த்தோம்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா 48 நாளைக்கு மண்டல அபிஷேகம் பண்ணுவாங்க.
ஏன் அப்படின்னா ஒரு கோயிலில் போய் நம்ம உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தோம்னா அதாவது ஒரு 48 நிமிஷம்னாச்சும் ஒரு கோயிலில் போய் உட்காந்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாருமே. ஒரு கோயிலுக்கு போனோன்னா இப்படின்ட்டுலாம் வந்துடவே கூடாது. 48 நிமிஷம் உட்காந்துருக்கணும். அப்போ 48 நிமிஷம் ஒரு கோயிலில் உட்காந்திங்கன்னா ஒரு கோயிலுடைய முழு எனர்ஜி பவர் அப்படிங்கிறது உடம்புல அப்படியே கிச்சுன்னு ஏறிக்கும். அப்போ எந்த விதமான சிரமங்களையும் நம்ம பேஸ் பண்ணலாம். அப்போ 48 நாள் அதுக்கு தான் மண்டல அபிஷேகத்தோடு நீங்கள் இருந்து விரதம் பண்ணி சபரிமலைக்கு வாங்க. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் 48 நாளைக்கு அன்னதானம் போடுறாங்க, 48 நாளைக்கு மண்டல அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த 48 நாள் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புக்கு பூஸ்ட் இருக்கும். அப்போ உங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 48 நாளைக்கு உங்களுடைய எந்த தீய சக்திகளும் தாக்காது. அடுத்தடுத்து அப்படியே அந்த கர்மாவுக்கு உண்டான கோயில், எனர்ஜிக்கு உண்டான கோயில் அப்படியே நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 டைம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்மா தீர்ந்து போயிடும். இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய உணவுகளை தெரிஞ்சுக்குங்க. இது ஒட்டுமொத்தமாக நம்ம படித்தோமா அப்படின்னோம்னா அடிக்கடி கொஞ்சம் மறந்து போயிடும். ஆனால் நான் மைண்டில் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் சில அவசரத்துக்கு என்ன தேவையோ அதைங்கிறது நம்ம அது தயாராக தான் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஆனால் கிரகங்களோட அடிப்படையில் சொன்னோம்னா நம்ம புரிஞ்சிக்கலாம். இதை மைண்டில் சேர்த்திக்கலாம். நான் சொல்கிறதையே நீங்களே நாளைக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு வர்றவங்கக்கிட்ட நான் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் பரிகாரமாக சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே ஒரு வருஷமாகவே எல்லாருமே நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறாங்களே, இயக்குறாங்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இந்த உணவுகளை சாப்பிட்டா இது உண்மையாலுமே இவங்க சொல்கிற மாதிரி நடக்குதா? இப்படியெல்லாம் நம்ம பல்வேறு விஷயத்தில் பண்ணுறப்ப நானும் இதை எனக்கு அனுபவத்தில் யூஸ் பண்ணி சில பேர்த்துக்கு பார்க்குறப்ப அவங்க கடன்லேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு தீராத கடன், என்னுடைய கிளைண்ட் ரொம்ப ஒருத்தர் பிரச்சனை இருந்தேன். ஆனால் நான் ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய மாணவர்கள் என்கிட்ட கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்தை கேட்கவே மாட்டாங்க. நான் வேறவங்களுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிறேன். ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம் கடன். அப்போ அந்த கடனை அவங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அடுத்த நட்சத்திரத்தை பிடிச்சி பணத்தை சம்பாரிச்சிக்கணும், உடம்பை எனர்ஜி பண்ணிக்கணும். 27வது நட்சத்திரத்தில் கூடிய உணவுகளை கொடுத்து கர்மாவை தீர்த்துக்கணும். 10ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தோடைய உணவை தானம் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துடைய கோயிலை வழிபட்டு உடம்புக்கு ஒரு எனர்ஜி உண்டு பண்ணிக்கணும். இந்த டெக்னிக் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்னமோ நம்ம அதாவது ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அது யாருக்குமே அது லைக் பண்ணுறதில்ல. இதே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொன்னால் 100 அதாவது ரஜினி சொல்லுவாப்புல ஒரு விஷயம், என்ன சொல்லுவாப்புல, எந்த ஒரு தடவை சொன்னால் நான் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிம்பாரு. இது ரஜினி சொன்னால் அது கேட்கும். இதே நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, நீ 100 தடவை சொல்லிக்கிட்டே உட்காந்துரு, நான் கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லைம்பா. அப்போ சொல்கிறவங்க சொன்னால் கேட்பாங்கங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் ஜோதிடர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது பெண் ஜோதிடராக இருக்கட்டும் ஆண் ஜோதிடராக இருக்கட்டும், எல்லாருமே தனித்தனி திறமை டேலண்ட் வச்சுருக்காங்க. எல்லாருமே தனித்தனி திறமை. ஆனால் அதை மக்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன பொடி பையனாக இருக்கிறானே, இல்லை இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் இந்த பெரிய ஜோதிடர்களுக்கு தெரியாத விஷயம் இந்த இளம் ஜோதிடர்களுக்கு தெரியும், புதுமுகமாக படிக்கிற ஜோதிடர்களுக்கு தெரியும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ முதல்ல உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ கிரகங்கள் 9 கிரகங்கள்: கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். இதுதான் 9 கிரகங்கள். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துடைய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா தானம் பண்ணுறது. பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, தானம் பண்ணுறதுன்னு எழுத வேணாம், 27 நட்சத்திரத்துடைய உணவுகளை தெரிஞ்சுச்சுங்க. அஸ்வினி நட்சத்திரம்னா முதல்ல முந்திரி. அஸ்வினியோட இன்னொரு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு நீர் பூசணிக்காயும் மாங்காயும். இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க வாரத்தில் ஒரு நாள் நீர் பூசணிக்காய் சுற்றி ஓட்டு உடச்சிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய கண்டத்திலிருந்து வேணாலும் தப்பிச்சிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மூல நட்சத்திரம். நான் இப்படியா அதாவது லைனாக சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிற டைப்பில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உணவுகளை ஒரு 2 மணி நேரம் இதை சும்மா ஒரு 10 நிமிஷம் படிச்சிங்கன்னா மூளையில் ஏற்றிக்கலாம். அஸ்வினிக்கு முந்திரி,
மகத்துக்கு நீர் பூசணிக்காயும், மாங்காய், மாம்பழம் கிடையாது, மாங்காய். மூலத்துக்கு கொய்யா. கேதுவுக்கு எடுத்தது யார்? சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன? பரணி. பரணியோடைய உணவு, அதாவது தானம் பண்ணுற உணவு கிடையாது, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. பரணி நட்சத்திரத்துடைய உணவு நெல்லிக்காய், நெல்லி கலந்த சாதம். பூர நட்சத்திரம் எலுமிச்சம்பழம், எலுமிச்சை கலந்த சாதம், எலுமிச்சை ஊறுகாய். எலுமிச்சையினால் ஆனது பூராமே பூர நட்சத்திரம் தான். இந்த பூராட நட்சத்திரம் வெள்ளரிக்காய். பூராட நட்சத்திரங்கிறது வெள்ளரிக்காங்க ஐயா. காளான், காளான். அடுத்தது சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமா? கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். கிருத்திகை நட்சத்திரங்கிறது பேரிச்சம்பழம். உத்தர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரங்கிறது மாதுளம்பழம். உத்தர நட்சத்திரங்கிறது மாதுளம்பழம். உத்திராட நட்சத்திரங்கிறது பலாப்பழம். இது சூரியனுக்கு முடிஞ்சிச்சா? அடுத்து சந்திரனோட நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணினாவே பால், பால், பால் கலந்த சாதம். பால் கலந்த உணவு. அடுத்து சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணிக்கு எடுத்தது என்ன? அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு ஆரஞ்சு பழம். ஏன் இப்போ நான் உங்களை எழுதி சொல்கிறேன்னா, நான் திருப்பி கேட்பேன். கேட்குறப்ப நீங்கள் சொல்லணும். இதை முட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஜாதக பலன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் இயக்குங்க, உங்கள் பிரச்சனை தீருன்னு சொன்னீங்கன்னா 100% இயங்கும். நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர்னு எல்லோரும் சொல்லிடுவாங்க, தப்பே சொல்ல மாட்டாங்க. இந்த ஜோசிட்டு போனால் என் பிரச்சனை தீர்ந்தது, பணப்பிரச்சனை தீர்ந்தது, ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறேன், கண்டிப்பாக 100% சொல்லுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். அப்புறம் அஸ்தத்துக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரங்கிறது என்ன? சீத்தாப்பழம். திருவோண நட்சத்திரங்கிறது சீத்தாப்பழம். சந்திரனுக்கு அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம், பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம். நம்மகிட்டே ஒரு ஆள் பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம் ஒரு ஆள் இருக்குது, மிருகசீரிட நட்சத்திரம். அது செவ்வாயோட நட்சத்திரம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் மரம். மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தேங்காய் மரம், தேங்காய் கலந்த சாதம், தேங்காய், இது எல்லாமே மிருகசீரிடத்தோட நட்சத்திரம் உணவு. இப்போ இதே சித்திர நட்சத்திரம் சாத்துக்குடி, பப்பாளி. அவிட்ட நட்சத்திரம் ஆப்பிள் பழமும் தக்காளி பழமும். செவ்வாய் முடிஞ்சிச்சா? அடுத்தது யார் கிரகங்களில்? அப்படி வரவே கூடாது. நம்ம கிரகங்களோட என்றைக்குமே படிக்கிற விஷயத்த கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் கிரகங்களோட அடிப்படையில் படிச்சுட்டு வந்தோம்னா தான் நம்ம ஜோசியர். நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாயின்னு பிடிச்சா நம்ம வாடிக்கையாளர். நீங்கள் ஜோசியராக வாடிக்கையாளரா, இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ நம்ம அடுத்தது ராகுடைய நட்சத்திரம். அப்போ ராகுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரம். ஃபஸ்ட்டு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வாழைப்பழம். திருவாதிரை நட்சத்திரத்துடைய உணவுப் பொருள் அப்படின்னா வாழைப்பழம். சுவாதி நட்சத்திரம் உலர்ந்த திராட்சை, உலர்ந்த திராட்சை, தேன், இதெல்லாமே சுவாதி நட்சத்திரம். சதய நட்சத்திரம் கொத்தோடு இருக்கக்கூடிய திராட்சை. சதய நட்சத்திரம் கொத்தோடு இருக்கக்கூடிய திராட்சை பழம். அது கருப்பாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், அது நம்மளுக்கு கொத்தோடு இருக்கணும். அடுத்து ராகுக்கு எடுத்தது யார்? குரு. குருவுடைய நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு
உணவு அப்படின்னா கரும்பு. கரும்பு நம்ம சாப்பிடக்கூடிய கரும்பு. விசாக நட்சத்திரம் சப்போட்டா. விசாக நட்சத்திரத்துக்கு சப்போட்டா. பூரட்டாதி நட்சத்திரம் மாம்பழம். விசாக நட்சத்திரத்துக்கு கல்கண்டு சாதத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். விசாக நட்சத்திரத்துக்கு கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதங்க ஐயா. கல்கண்டோட கலந்த சாப்பாடு. அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிக்கு பலாப்பழம் சொல்லியாச்சு. இப்போ குருவுக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்? சனியோட நட்சத்திரம். சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு ஆப்பிள் பழம். அனுச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு சப்போட்டா பழம். நொங்கு சப்போட்டா பழம். நொங்கு பனை நொங்குங்க. இல்லை வரலாங்க ஐயா. உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னாசி பழம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அன்னாசி பழம். இப்போ சனியை முடிச்சிட்டோம். சனிக்கு எடுத்தது என்ன நட்சத்திரம்? கடைசி கிரகம். அப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயிலி நட்சத்திரத்துக்கு முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கையினால் கலந்த சாதம். மொத்தத்தில் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முருங்கையினால் கலந்த சாதம், முருங்கைப்பூவு, கீரை, இதெல்லாமே அந்த முருகையை பொறுத்தளவுக்கு. அடுத்தது கேட்ட நட்சத்திரம். அது புதனுடைய நட்சத்திரம். மறந்து போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ கேட்ட நட்சத்திரத்துக்கு டக்குன்னு மைண்டில் மறந்து போயிடுவாங்க கேட்ட நட்சத்திரம். அப்போ மறந்து போயிட்டாங்கன்னா என்ன வேணும்? வல்லார கீரை வேணும். இவ்வளோ தான் மேட்ரு. வல்லார புதனுக்கு வந்து வல்லார கீரையாகவும் வல்லாரக்கீரை சாப்பாடாகவோ இல்லை சட்னியாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ரேவதி நட்சத்திரம். இப்போ சீசனு இழந்த மரம், இழந்த காய், இழந்த பழம் அப்படிங்கிற மாதிரில அது பெரிய பழமாக இருக்கலாம், சின்ன பழமாக இருக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு 27 நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வகைகள். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கண்ணே தெரியாதவனுக்கு ஒரு வான வேடிக்கையை டும்முன்னு சத்தம் தான் கேட்குது. 6 மணிக்கு மேலே ஒரு வான வேடிக்கை என்னால் கேட்க முடியலையே. அப்பா உன்னால் எனக்கு ஒன்று மிச்சண்டா, கரண்ட்டு பில்லு நான் கட்டுனதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாம் தெரிஞ்சு வச்சு என்னத்துக்காகுது? இது எப்படி இயக்கிறதுன்னு தெரியணுமல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பல் இல்லாதவனுக்கு பக்கடா கொடுத்த கதை அப்படின்னு. பல்லே இல்லை அவனுக்கு பக்கடா கொடுத்ததுக்காகுது. மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஒரு 75 வயசு கிழவன் நயன்தாரா மாதிரி ஒரு பிள்ளைய கட்டிட்டு வருவான். இங்கே உட்காந்து பார்க்குறவங்க வர இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, இந்த ஆளுக்கெல்லாம் கிடைக்கிது, இதுவுமே எனக்கு இது 3வது தாரம்பே அந்த கிழவை. ஆனால் அந்த லேடிஸுக்கு இதுதான் தாரம். அப்போ கொடுப்புனை அவனுக்கெல்லாம் நயன்தாரா மாதிரி பொண்ணு கழித்து அவன் வாழ்க்கையில் என்ன தனிவிக்க போகிறான்? சிரிக்கிறதுக்காக இல்லை. அது மாதிரி ஒரு நட்சத்திரத்துடைய உணவுகள், கோயில்கள் எல்லாம் தெரிஞ்சு 10 பைசா புரோஜனம் நம்மளுக்கு இல்லை. ஆனால் அதை எப்படி இயக்கிறதுன்னு தெரியணும். அதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது ஜாதகமும் தெரியல, ஜோதிடமும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. வீடியோவை பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களை அவங்களே இதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். சரி, இப்போ உணவுகளை சொல்லிட்டோம். இந்த உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சோம்னா ஒரு 4 வெட்டி உடனே ஒரு வேலை வெட்டிக்கு போய் பணம் சம்பாரிச்சிருவோம். கண்டிப்பாக. அப்போ இந்த உணவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து ஒரு பூஸ்ட்டு கிடைக்கணும். நம்ம எல்லாம் வேலை வெட்டிக்கு போய் ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அப்போ பாக்கியம்னா ஒரு கோயில் வழிபாடு தான். 9ஆம் இடம்னா கோயில் வழிபாடு. அப்போ 27 நட்சத்திரமும் ஒரு எந்த இடத்துக்கு பொதுவாக தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு இடம். இப்போ வந்து கேது அப்படின்னா நமக்கு காளகஸ்தி, சுக்கிரன்னா ஸ்ரீரங்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும், அதாவது நட்சத்திரங்கள் என்பது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரம், 9 கிரகங்களுக்கு 27 நட்சத்திரம்.
அப்போ கேது அப்படின்னா நம்ம காளகஸ்திங்கிறோம். அதுக்கடுத்து சுக்கிரன்னா ஸ்ரீரங்கங்கிறோம். சூரியன்னா நம்ம பாவநாச சிவன் கோயிலை சொல்கிறோம். சந்திரன்னா நம்ம திருப்பதி சொல்கிறோம். செவ்வாய்னா நம்ம பழனி மலையை சொல்கிறோம். புதன் அப்படின்னா நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சொல்கிறோம். குரு அப்படின்னா நம்ம எங்கள் சூப்பர் ஸ்டார் எங்கள் நிறுவனத்துடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் திருச்செந்தூர் முருகன் குருன்னா அங்கே தான். அப்போ குருவோட சாபம் நிவர்த்தி ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க, குருவோட சாபம் நிவர்த்தி ஆகணும். எனக்கு பணமே ஒரு பிரச்சனையாக இருக்குது, குருனால் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் திருச்செந்தூர் முருகனை கட்டியாக பிடிச்சிக்கணும். இவ்வளோ தான் விஷயங்க. அப்போ குரு, அதாவது குரு எனர்ஜி அதிகமாக உள்ள இடம் வந்து திருச்செந்தூர் தான். சுக்கிரனுடைய எனர்ஜி அதிகமாக உள்ள இடம் வந்து ஸ்ரீரங்கம். சனியோடைய எனர்ஜி அதிகமாக உள்ள இடம் நம்ம குச்சனூர் சனீஸ்வரர் கோயில் தான். திருநள்ளாறுங்கிறத விட குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு இருக்கே அதிகம். ராகுக்கு வந்து நம்ம திருநாகேஸ்வரம், கேதுக்கு காளகஸ்தி. இது பொதுவான விஷயம். ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதனுடைய, அதாவது வந்து ஒரு கிரகத்துக்கிட்ட 3 நாள் நிற்பா. அப்போ நான் நிற்கிறேன்னா இவங்க எல்லாமே என்னோட மாணவர்கள் தான். நான் வேறு கிடையாது, இவங்க வேறு கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கங்க, அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிறது அதனுடைய ஒட்டுமொத்த உருவம் கேது. ஆனால் அஸ்வினி கிடையாது, வேறு கிடையாது, மகம் கிடையாது, மூலம் வேறு கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் கேதுவுடைய ஆதிக்கம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் அதனுடைய எனர்ஜிட்டிக் அப்படி, அதாவது எனர்ஜினா என்ன, பூஸ்ட்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் போனால் நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும், ஒரு உடம்புல ஒரு பவர் கிடைக்கும். அப்போ அந்த பவருக்கு உண்டான கோயில் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும். இதை தெரிஞ்சால் தான், இது கொஞ்சம் லென்த்தாக போகுது இந்த வீடியோ, நான் அதனால தான் முதல்ல பேச வந்துட்டேன். அப்புறமேல் வந்து பெரிய பெரிய ஆளுக்கு பேசுகிறப்ப நம்ம இதை பற்றி பேச முடியாது. ஏன்னா பேச முடியாதுன்னா அவங்க மனசு சங்கடப்படுவாங்க, அதுக்காக. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா இது வந்து திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய காளி கோயில். இதெல்லாமே இப்போ நான் சொல்கிறதுன்னெல்லாம் கிடையாது, ஏற்கனவே குமாரசாமி நூலில் வந்து ஏற்கனவே தொகுத்து வழங்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா, இல்லை ஏதாச்சும் இப்படி நடக்குமா அப்படிங்கிறதுக்கு நான் அனுபவத்தில் நிறைய வாடிக்கையாளர்கள்கிட்ட கொடுத்து அதையெல்லாம் பார்த்து அவங்களாம் இதெல்லாம் உண்மையாலுமே கரெக்டாக சக்ஸஸ் ஆகுதுங்கன்னு சொன்ன விஷயத்த நான் எப்போ வீடியோ பேசினாலும் நான் அதை அனுபவித்து பார்த்துட்டு, ஒரு சோறு நல்லா இருக்குதா இல்லைன்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவேன். நீங்கள் சாப்பிட்டு அந்த சோறு நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா சூப்பர்னு சொல்லுவேன். அதுதான் என்னோடய பாணி. நான் இதையெல்லாம் பார்த்தேன், ரசித்தேன், சாப்பிட்டேன், செஞ்சேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த உணவை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நான் அவ்வளோதான் சொல்கிறேன். இங்கே காசு இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் நீங்களே சாப்பிட்டுக்குங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவாலங்காடு காளி கோயில். நீங்கள் இந்த கோயிலையும் எழுதிக்கிட்டே வாங்க. இதை எப்படி செயல்படுத்தணுங்கிற விஷயத்தை நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே. பரணி நட்சத்திரம் ஐயா உங்கள் ஊரில் தாங்க ஐயா இருக்குது. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர். நாகப்பட்டினம் உங்களுக்கு பக்கம் தானே, நியர் தானே? ஓ, நாகர்கோயில். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர் கோயில். இப்போ கிருத்திகை நட்சத்திரம் திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க, அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்லலை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். மிருகசீரிட நட்சத்திரம் ரோகிணி. கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்க்கை அம்மன். கதிராமங்கலம் இருக்குங்க ஐயா. ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் திருக்கொல்லிக்காடு சிவன். திருக்கொல்லிக்காடு. திருவாதிரை நட்சத்திரம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கோயில். அதாவது குரு பகவானும் இருப்பார், தட்சணாமூர்த்தி இருப்பார். இந்த ரெண்டையுமே நீங்கள் வழிபடலாம். புனர்பூசம் குச்சனூர் சனி பகவான். புனர்பூச நட்சத்திரத்துக்கு குச்சனூர் சனி பகவான். பூச நட்சத்திரத்துக்கு திருப்பரங்குன்றத்தில், மெதுவாக சொல்கிறேங்க ஐயா, புனர்பூசத்துக்கு குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் எழுதிட்டிங்களாங்க ஐயா. பூச நட்சத்திரத்துக்கு
திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் உள்ளேயே போனீங்கன்னா சனி பகவான் இருப்பார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பூஸ்டை உருவாக்கக்கூடிய கோயில். ஆயில்ய நட்சத்திரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லைநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய காளி. மக நட்சத்திரம் திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய ராகு பகவான். பூர நட்சத்திரம் இங்கே மூலனூர் பக்கம் தெரியும், இங்கே காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்குது, தாராபுரம் போகிற ரோட்டில் இருக்குது. கரூர்லேருந்து தாராபுரம் ரோட்டில் மூலனூர்னு இருக்குது. அங்கே வந்து வஞ்சியம்மன் ஒரு கோயில், வஞ்சியம்மன். வஞ்சியம்மன். உத்தர நட்சத்திரம் திருவாரூரில் இருக்கக்கூடிய ராஜ துர்க்கை அம்மன். அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், ராஜ துர்க்கை அம்மன் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான். அஸ்த நட்சத்திரம் இதே திருவாரூர்லேயே தான் பார்த்தீங்கன்னா ராஜ துர்க்கை அம்மன் இருக்கக்கூடிய கோயிலில் சனி பகவான். அந்த கோயிலில் 2 தெய்வம் இருக்குது. குரு பகவான் ஒன்று இருக்கும், அதே மாதிரி சனி பகவான் ஒருத்தர் இருப்பார். உத்தர நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அன்னைக்கு குரு கோயிலுக்கு போகணும். அதே அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க வந்து சனீஸ்வரன், அந்த கோயில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தான் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம். எல்லாத்துக்கும் ஒரு சக்தி கொடுக்கும், ஆனால் பர்டிகுலராக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இந்த கோயிலெல்லாம் ஒரு சக்தி கொடுக்கும். அங்கே போயிட்டு வந்தோம்னாவே உடம்புல வந்து ஒரு பெரிய சக்தி, ஒரு 10 ஆள் படைபலம் மாதிரி. சித்திர நட்சத்திரம் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய சிவன். சுவாதி நட்சத்திரம் பாளையா வந்திருக்காருல, திருவேடகத்தில் இருக்கக்கூடிய அதான் திருவானைக்காவலுங்க ஐயா, திருவானைக்காவலுங்க ஐயா. ஐயா வாங்க வாங்க. அதான் திருவேடகம் சிவன், திருவேடகம். விஷாக நட்சத்திரம் திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மன். திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மன். அனுச நட்சத்திரம் பல்லடத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயில். பல்லடத்துக்கு பக்கத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயில். கேட்ட நட்சத்திரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். கேட்டை நட்சத்திரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மூல நட்சத்திரம் திருநாவலூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. திருநாவலூரில் உள்ள தட்சிணாமூர்த்தி. பூராட நட்சத்திரம் திருநள்ளாறு சனி பகவான். திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான். உத்திராடம் உங்களுக்கு ரெட்டியார் சத்தத்தை பற்றி பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயில் படமே எடுப்பாங்க. தெத்துக்கட்டி அப்புறம் எடுத்துக்கிறேன். ராஜகாளியம்மன், தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயில். திருவோண நட்சத்திரம் கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர். கொடுமுடியில் பார்த்திங்கன்னா நேராக போனோன்னா முதல் என்ட்ரனில் வந்து மகுடேஸ்வரர் இருப்பார். மகுடேஸ்வரருக்கு ரைட் சைடில் கரெக்டாக ஈசானிய மூலையில் சனி பகவான் உட்காந்துருப்பார். அந்த தெய்வத்தை தான் வழிபடும். அந்த தெய்வம் தான் அந்த திருவோணத்துக்கு உண்டான கோயில். அவிட்ட நட்சத்திரம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய
அர்த்தநாரீஸ்வரர். சதய நட்சத்திரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர். சதய நட்சத்திரத்துக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர். பூரட்டாதிக்கு ஓமாம்புலியூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். ஓமாம்புலியூர்னு ஒரு ஊர், அதில் ஓமாம்புலியூர் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். சிவன் கோயில். உத்திரட்டாதி அதே ஓமாம்புலியூர் இருக்கக்கூடிய சிவன் கோயில்லையே ஒரு ராகு பகவான் இருப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஓமாம்புலியூர் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வரர். இதுக்கே உத்திரட்டாதிக்கு ஓமாம்புலியூர் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலே இருக்கக்கூடிய ராகு பகவான். தண்ணி இருக்குது. ரேவதி நட்சத்திரத்துக்கு திருநள்ளாறு சனீஸ்வரர். அப்போ இந்த கோயில் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? இந்த கோயில் எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்னு தான் சொன்னனே தவிர இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குற கோயில்னு சொல்லலை. அப்போ நீங்கள் என்ன தெரியணும்? சக்ஸஸ்னால் என்னன்னு தெரியணும், பணம் வரக்கூடியது எங்கேன்னு தெரியணும். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம்? ஒரு பணத்தை ஒருத்தர்னால சமாளிக்க முடியல, பணப்பிரச்சனையிலே இருக்கிறாங்க. இந்த பணப்பிரச்சனையை ஓரளவுக்கு நம்ம வேலைக்கு போகாமல் பணம் வராது. அதுக்கோசரம் இவர் சொல்லிட்டாரு, இந்த கோயிலுக்கு கரெக்டாக இந்த பாய்ஸ் படத்தில் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை காலைல 10 மணிக்கு நேராக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம்னா நல்லா மெதுவடையும், அடுத்தது வெத்தலை இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்கிறது. கொடுமுடியில் போனால் வியாழக்கிழமை அன்றைக்கி காலைல சுண்டல் கடை கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நினச்சிட்டு போகக்கூடாது. வேலை வெட்டிக்கும் போகணும். வேலை வெட்டிக்கும் போய்கிட்டு நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்துக்கலாம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு ஆதாயம் விரயம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஆதாயம் என்பது 2ஆம் இடம், விரயம் என்பது 12ஆம் இடம். இதுதான் நம்ம பேசக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் முதல்ல ஒருத்தருக்கு தானம் பண்ணுனா உங்களுடைய கர்மாவை தீர்க்கலாம். அடுத்தது ஒரு உணவை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஒரு சக்தி கொடுக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு. அடுத்து ஒரு கோயிலுடைய வழிபாடுகளை நம்ம பண்ணினோம்னா நம்ம உடம்புக்கு ஒரு பவர் கிடைக்கும். இப்போ இந்த 3 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அஸ்வினி நட்சத்திரம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க உணவுகளை விரயம் பண்ணணும். அதாவது அஸ்வினி நட்சத்திரம் உங்களுடைய கர்மாவை விரயம் பண்ணணும். நீங்களே ஜோதிடம் பழிக்கல. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பேசுகிறதும் ஒன்றே தான், அதை படித்தாங்கன்னா ஜோசியரே ஆயிடலாம். அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம்னா நீங்கள் விரயம் பண்ணணும். என்ன உணவுகளை விரயம் பண்ணுன்னா உங்களுடைய கர்மா தீரும்? அதனுடைய 27வது நட்சத்திரத்தை விரயம் பண்ணினால் உங்களுடைய கர்மா தீரும். அப்போ 27வது நட்சத்திரம் என்ன? ரேவதி நட்சத்திரம். அப்போ ரேவதி நட்சத்திரத்துடைய உணவு என்ன சொல்லிக்கிறேன்? இழந்த பழம். நீங்கள் உங்கள் கர்மா தீரணும் அப்படின்னா பார்க்குற இடத்துல எல்லாத்துக்கும் இழந்த பழம் வாங்கி கொடுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எல்லாத்துக்கும் இழந்த பழத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும். விரயம் பண்ணணும்னா இந்த பொருள்களை தான் விரயம் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு எல்லாருமே சொல்கிற மாதிரி கோயிலில் அன்னதானம் கொடுக்குறது, சுண்டல் கொடுக்குறது, பொங்கல் கொடுக்குறது, அரிசி வாங்கி கொடுக்குறது, நீங்கள் எதை வேணுமாலும் வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு சாதகமாக வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன், மாற்றி வாங்கி கொடுக்காதீங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு பிரச்சனை, ஒரு மனசே ரிலாக்ஸ் ஆகலை, நேராக போங்க. எங்கேயாச்சும் உங்கள் ஏரியாவில் ஒரு ஃப்ளாட் இருந்துன்னா அந்த ஃப்ளாட்டில் உங்களுக்குன்னு ஒரு இடம் 4 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி வாவுசி பார்க்கு, நேரு பார்க்கு, இது மாதிரி ஒரு பார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுடைய கர்மா அடிக்கடி தீரணும்னா நீங்கள் பாட்டுக்கு போய் ஒரு பூங்காவில் இல்லை ஒரு கார்டனில் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் சொல்லி பிரச்சனையை புலம்பிட்டு வந்துடுங்க அந்த இடத்துல. அப்படி புலம்பிட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது செயல்படாது, பாதிக்கப்படாது. அப்போ உணவு ரீதியாக நீங்கள் இழந்த பழத்தை கொடுத்தா ஒரு கர்மா தீரும். அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜி கொண்டு போய் விரயம் பண்ணிட்டு வரணும்னா ஒரு பூங்காவில் போய் உட்காந்து, இல்லை பூங்காவில் ஒரு பக்கம் 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் உங்கள் உணவுகளை தானம் பண்ணும் பொழுது உங்களோட கர்மா விரயமாகும். அப்போ உங்களோட உடம்புல ஒரு எனர்ஜி கிடைக்கும்.
இது உணவு ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம்.